வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6th தமிழ் இயல் 6-7 இருக்கக்கூடிய டாபிக்ஸான தாரா பாரதி, கலில் ஜிப்ரான், தாயுமானவர் இந்த டாப்பிக்கோட இம்பார்ட்டன்ட் பாக்ஸஸ், அதாவது நூல்வெளி ஆசிரியர் குறிப்பு தான் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். என்ன அப்படின்னா, எதற்காக இந்த நூல்வெளி ஆசிரியர் குறிப்பு மட்டும் பார்க்குறோம், 6 முதல் 12 வரைக்கும் இருக்கக்கூடியதை பார்க்குறதா சொல்லியிருந்தோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் ஒரு 100 கொஸ்டின்ஸில் 45 to 50 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸஸ் தான் கேட்குறாங்க. நூல்வெளி ஆசிரியர் குறிப்பு அதுதான் கேட்குறாங்க. இந்த வினாக்களை உங்களை எடுக்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரிவிஷன் ஃபேக்டருக்கும் இது ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும். லாஸ்ட் டைமில் ரீகால் பண்ணிட்டு போகலாம், ஜஸ்ட் இதை மட்டுமே பார்த்துட்டு போகலாம். ஓகே, இன்னைக்கு வந்து இந்த தாரா பாரதி அப்படிங்கிற அந்த டாபிக் பார்ப்போம். அதாவது தாரா பாரதியோட இயற்பெயர் என்ன அப்படின்னா, ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறது தான் தாரா பாரதியோட இயற்பெயர். ஓகேங்களா, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன அடைமொழி பெற்றிருக்காரு அப்படின்னா, தாரா பாரதி கவிஞாயிறு அப்படிங்கிற அடைமொழி பெற்றிருக்காரு. ஓகே, இவர் இயற்றிய நூல்கள்லாம் என்னென்ன அப்படின்னா, புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் முதலானவை எல்லாமே இவர் இயற்றிய நூல்கள் தான். ஓகேங்களா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுவும் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்டிருக்காங்க. ஓகே, எப்படி கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாரா பாரதி எழுதாத நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்தாங்க. புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இருண்ட வீடு அப்படிங்கிறது. ஓகேங்களா, இருண்ட வீடு அப்படிங்கிறது பாரதிதாசன் எழுதியது. ஓகேங்களா, அப்போ இந்த கொஷினை தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது மட்டும் தெரிஞ்சுக்குங்க. புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் இதெல்லாமே தாரா பாரதி அவங்க எழுதிய நூல்கள். ஓகே, இதில் இந்த தாரா பாரதி பாடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாடல் இருக்கு. அதாவது, புதுமைகள் செய்த தேசம் இது, இது பூமியின் கிழக்கு வாசல் இது, தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தான் தேசம் முடுத்திய நூலாடை, அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக அப்படிங்கிற மாதிரியான பாடல் வரிகள்லாம் இருக்குது. ரொம்ப நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, அந்த பாடல் வரிகள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா, தாரா பாரதியின் கவிதைகள் அப்படிங்கிற அந்த ஒரு தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, தாயுமானவர் அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தாயுமானவரை பற்றி ஒரு பாடல் எழுதிய பாடலை வந்து இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, எல்லோரும் இன்புற்றுக்க நினைப்பது அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே அப்படிங்கிற அந்த பாடல் வரிகள் இருக்கும். ஒரு 3 பாடல்கள் இருக்கு. ஓகே, இந்த பாடல் வரிகளை எழுதியவர் யார் அப்படின்னா, தாயுமானவர் அவர்கள் தான். ஓகே, இந்த தாயுமானவர் வந்து யாரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிஞ்சார் அப்படின்னா, திருச்சியை ஆண்ட விசய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிஞ்சவர் தான் இந்த தாயுமானவர் அவர்கள். ஓகேங்களா, ஓகே, இப்பகுதி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த பாடப்பகுதி எந்த எந்த நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னா, தாயுமானவர் பாடல்கள் அப்படிங்கிற அந்த ஒரு தொகுப்பில் தான் இந்த நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது. ஓகே, இந்த தாயுமானவர் பாடல்களை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இந்த கொஷினும் கேட்டிருக்காங்க. தமிழ் மொழியின் உபநிடதம் எது அப்படின்னு ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. தாயுமானவர் பாடல்கள். அது போலவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷினுமே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, யாரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிஞ்சார் அப்படிங்கிற இந்த கொஷின்ஸுமே வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாடல்கள் வந்து என்ன தலைப்பில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னா, பராபர கன்னி அப்படிங்கிற அந்த ஒரு தலைப்பில் தான் இடம்பெற்றுள்ளது. ஓகே, இந்த கன்னி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. அதாவது அந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஜஸ்ட் 2 லைன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கன்னி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, கலில் ஜிப்ரான் அவர்களுடைய டாபிக். ஓகே, இந்த கலில் ஜிப்ரான் பார்த்தீங்க அப்படின்னா எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா, லெபனான் நாட்டை சார்ந்தவர். ஓகே, இவருக்கு பன்முக ஆற்றல்களாக இருக்குது. நம்ம என்ன கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர் இந்த மாதிரியான பன்முக ஆற்றல்களை பெற்றவர் தான் இந்த கலில் ஜிப்ரான் அவர்கள். ஓகேங்களா, இவர் பார்த்தீங்க அப்படின்னா கலில் ஜிப்ரான் வந்து மிக பெரும் புகழ்பெற்ற கவிஞர். ஓகேங்களா, இவருடைய கவிதைகளில் அவ்வளவு ஆழமான பொருட்கள் இருக்கும். ஓகேங்களா, இவர் எழுதிய 2 நூல்கள் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, தீர்க்கதரிசி அப்படிங்கிற அந்த ஒரு நூல் சரியாக வந்து விற்றது. அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா, முறிந்த சிறகுகள் அப்படிங்கிற இன்னொரு நூல். இந்த 2 நூலுமே பார்த்தீங்க அப்படின்னா இவரை வந்து ஃபேமஸ் ஆக்குச்சு. ஓகேங்களா, ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்பாடப்பகுதி கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த
தீர்க்கதரிசி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து ஒரு சில பாடல் வரிகள் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் உழைக்கும் போது புல்லாங்குழல் ஆகிவிடுகிறீர்கள். எவ்வளோ அருமையான வரிகள் பார்த்தீங்களா? இந்த மாதிரியான வரிகள்லாம் அந்த பாடலில் இடம்பெற்றிருக்கு. அந்த பாடப்பகுதியை மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா, கவிஞர் புவியரசு அவர்கள் தான் மொழிபெயர்த்தார். இந்த புவியரசு யார் அப்படின்னா, கவிஞர் பார்த்தீங்க அப்படின்னா பாடலாசிரியர் யுகபாரதி இருக்காங்க பார்த்தீங்களா, அவருடைய தம்பி தான் இந்த புவியரசு. ஓகேங்களா, அவர் தான் வந்து இந்த தீர்க்கதரிசி என்னும் நூலை வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்தார். ஓகேங்களா, ஓகே. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.